தெரிஞ்சேதான் இந்த ஆர்வ கோளாறு என் வீடு தேடி வந்திருக்கான். என்னை வெறுப்பேற்றணும்னு பார்க்குறான். ஐ ஜஸ்ட் ஹேட் ஹிம். நீயா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம். அட, எரியிற ஸ்மெல் இங்க இருந்து தான் வருதா? எரியிற ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த வாசனை எனக்கு கீழே இருந்து இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துருச்சுப்பா. சொல்லு, உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல நீ சுத்தமா மறந்துட்டியா? நீ எனக்கு சேலஞ்ச் பண்ணிருக்க. எனக்கும் பிரீத்தாக்கும் நடக்க போற என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா? என்கிட்ட சேலஞ்ச் பண்ணும்போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். பயத்துல கை கால்லாம் நடுங்கிருச்சு. என்ன யோசிச்சேன் தெரியுமா? த கிரேட் கரண் சொன்னானா கண்டிப்பா செஞ்சே தீருவான்னு நான் நினைச்சேன். பயத்துல நேத்து வரைக்கும் இன்விடேஷன் கார்டே நான் அடிக்கலன்னா பாத்துக்கோயேன், பணம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் நீ புலி முகமுடியில இருக்க பூனைன்னு புரிஞ்சுது. உன்னால எதுவும் பண்ண முடியல. சரி, இது வரைக்கும் என்ன பண்ண? ஒன்னும் இல்லை. உன்னால எதுவும் முடியாது. அதனாலதான் இதுக்கப்புறமும் நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சு இன்விடேஷன் கார்டு அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு நினைச்சேன். நல்ல விஷயம் தானே? சும்மா வளராத. போ, இங்கிருந்து வெளியே போ. கெட் அவுட். அட போறேன் தம்பி, கண்டிப்பா போறேன். எதுக்கு இவ்வளவு அவசரம்? நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. முக்கியமான விஷயமே இதுக்கப்புறம் தானே ஸ்டார்ட் ஆகும். நான் ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஸ்பெஷலி உன்னை இன்வைட் பண்றதுக்காக தான். என்னோட என்கேஜ்மெண்ட்ல நீ சீஃப் கெஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டேன். எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் மண்ணெண்ணையை ஊத்தலாம், உன் கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கலாம்னு நினைச்சேன். உன் வலியை அதிகமாக்க வந்த. இதனால எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியே மனசுக்குள்ள சில்லுன்னு இருக்கும். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? அட, ஏன் கேட்கறேன்னா, இது உன்னோட வீடு, உன்னோட ரூமு, பெர்மிஷன் கேட்கணும்ல. ஏய், இப்படி முறைச்செல்லாம் பார்க்காதப்பா, பயமா இருக்குல்ல. அப்படியே முறைச்சு பார்த்து என்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவ போல இருக்கே. இங்க பாருடா கரண், என் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள், அப்புறம் நாளைக்கு நைட் பிரீத்தாவோட என் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். உன்கிட்ட தைரியம் இருந்தா, உனக்கு பலம் இருந்தா ட்ரை பண்ணிக்கோ. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால எதையுமே தடுக்க முடியாதுண்ணா. நான் மட்டும் நினைச்சேன்னா இப்பவே உன்ன. என்னப்பா தம்பி, பிரீத்தா கூட என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறது என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரியா? இல்ல சாதாரண விஷயமா? என் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த நிறைய வழி இருக்கிற மாதிரி நீ பெருசா பேசிட்டு இருக்க. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல, என்ன ஆச்சு? எதுவும் ஆகல. ஆனா ஐம் டேம் ஷூர் நீ கண்டிப்பா எனக்கு எதிராக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இருப்ப. என்னோட என்கேஜ்மெண்ட்டை அதை வச்சு நிறுத்தலான்னு நினைச்சிருப்ப. ஆனா பிளான் சக்சஸ் ஆகியிருக்காது. அதனாலதான் உன் முகத்துல இப்படி ஒரு கோபம் இருக்கு. இல்ல, எனக்கு எதிராக நீ என்ன பிளான் பண்ண, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா அது கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா? செம்ம ஜாலியா இருக்கும். இங்க பாருடா, நீ வேணும்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ல பெரிய கில்லாடியா இருக்கலாம். ஆனா வாழ்க்கைங்கிற மைதானத்துல பெரிய பிளேயர் நான் தான். இந்த பிருத்வி தான். என்னை எதிர்க்கிற அளவுக்கு எந்த பிளேயரும் இன்னும் இந்த உலகத்துல பிறக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? முடிஞ்சிருச்சா? உளறத முதல்ல நிறுத்துறியா? நான் ஒன்றும் உன்னை என் வீட்டில் சும்மா விட்டு வைக்கல. எங்க அம்மா விருந்தாளிங்களை கடவுளுக்கு சமமா பார்ப்பாங்க. இல்லைன்னா உன்னை இப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினு எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். உன்னை முதல்ல இங்கிறது வெளியே அனுப்பிடுவேன். மரியாதை நீயே போயிடு. கெட் அவுட். ஐ செட் கெட் அவுட். நீ என்ன இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்க? உன் ஃப்ரஸ்ட்ரேஷன் உன் முகத்திலே தெளிவா தெரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, உன்னை சொல்லட்டுமா? சும்மா கத்துறதுனால மட்டும் எதுவும் ஆயிடாது. நீ ஒன்று பண்ணு, நீ பேசாம போய் கிரிக்கெட் விளையாடு. இல்லைன்னா சூடா பால் குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. அது ஒன்றும் இல்லை.
நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தனோ அந்த வேலையை பண்ணிட்டேன். உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு நீ இப்படி நிக்கிறல்ல, இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒழுங்கா சொன்னா புரியாதுல, போய்ங்க வெளியே போ. போ போ, இதுக்கு மேல இங்க இருந்தா என் கை தான் பேசும். கெட் அவுட். இங்க பாரு, கடைசியா இதை மட்டும் கேளு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எந்த குறிக்கோளோட வந்தனோ அது நிறைவேறிடுச்சு. உன்னால எதுவுமே முடியலன்னு நீ கோவப்படுறத பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த கார்ட்லாம் ஒரு காரணம் தான். உன் கண்ணு முன்னாடியே பிரீதா கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், அதோட கல்யாணமும் நடக்கும். கல்யாணம் பண்ணிக்கும் போது உன் சேலஞ்ச் சாம்பல் ஆகிறத நீ பார்க்க தான் போற. இது இந்த பிருத்வி பண்ற சத்தியம். அண்டர்ஸ்டாண்ட்? அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா அவன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன டீல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். உன்னோட பேர்ல ப்ராப்பர்ட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என் பேர்ல எதுவுமே இல்ல. சரி, உன்னால பண்ண முடிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட இப்ப சொல்லவா? நீ என்ன பத்தி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது உன்னை பத்தி நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அபிஷேக்கோட 2 ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப கூட உன்னோட பேர்ல ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கு. ஒன்னு அவனோட வீடு, 2வது அவனோட ஆபீஸ். இது 2த்தையும் என் பேர்ல மாத்திடு. அதுக்கப்புறம் கோர்ட் ஹியரிங்க்கு முன்னாடியே அவந்திகால இருக்கிற நான் சிமோனிகாவா மாறிடுவேன். இதெல்லாம் பண்ண ரொம்ப லேட் ஆகுமே. நீ நினைச்சிட ரொம்ப ஈஸியா இதை பண்ணலாம். ஒரு நிமிஷம் இரு. இது என்ன? ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபருக்கான லீகல் பேப்பர்ஸ். எனக்கு நல்லா தெரியும் அபியோட அந்த ஃப்ரெண்ட் பூரப் தான் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிறான். ஸோ கோர்ட் ஹியரிங்க்கு முன்னாடி அவனால இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். வீடும் ஆஃபீஸும் என் பேருக்கு மாறினதும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா கோர்ட்டுக்கு முன்னாடி நான் சிமோனிகாவா மாறிடுவேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சிமோனிகாவா நீயா? உங்க 2 பேர்ல யார் கேவலமானவங்கன்னு யோசிக்கிறேன். நீ அந்த சிமோனிகாவோட எப்படி என்ன கம்பேர் கூட பண்ணலாம்? அவன் ஹஸ்பண்டோட உயிரை எடுக்கணும்னு நினைச்சா, ஆனா நான் உன் ஹஸ்பண்டோட உயிரை காப்பாத்துறேன். அதுக்கு பதிலா கொஞ்சம் பணம் கேட்கிறேன், அவ்வளவுதானே? இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சிமோனிகாக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் கூட, நான் செகண்ட் பொசிஷன்ல இருந்துக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம். அதை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. So you can take your time. எனக்கு ஃபோன் பண்ணிடு. இவ சொன்னதை கேட்டா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போக வேண்டியதா ஆயிடும். பாட்டியும் ராசியும் என்ன பண்ணுவாங்க? இந்த வயசுல அவங்க எங்க போவாங்க? எப்படி அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் வீடை பறிக்கிறத? ஐம் வெரி சாரி. எனக்கு நல்ல நேரம் வரணுங்கிறதுக்காக நான் உன்னோட நேரத்தை மோசமாக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னோட அபிக்கு துணையா இருக்கிற வரைக்கும் என்னோட அபிக்கு எதுவும் ஆகாது பிரக்யா. இப்ப உன்னால மட்டும்தான் ஏதாவது வழி யோசிக்க முடியும் பிரக்யா. ப்ராப்பர்ட்டி இல்லாத உன் ஹஸ்பண்ட் உனக்கு வேணுமா? ப்ராப்பர்ட்டி வேணுமான்னு பிரக்யா, மா, அம்மா
எனக்கு உங்க உதவி இப்ப ரொம்ப தேவை. நீங்க தான் எனக்கு வழி காட்டணுமா? நீ என்னம்மா பேசுற? நான் எப்பவும் உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். ஆனா நீ இப்படி தடுமாற கூடாது பிரக்யா. அடுத்தடுத்த பிரச்சனை வருதுனால எனக்கு சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ என்னோட தைரியமான பொண்ணு இல்ல. நீ எப்படி தோத்து போயிடுவேன்னு நினைக்கலாம்? நீ இப்பதான் ரொம்ப தைரியமா இருக்கணும். தைரியம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரையுதம்மா. கண்ணீரா என்னை விட்டு போயிட்டே இருக்கு. என்னால எதுவும் பண்ண முடியல. பிரக்யா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்களாம்மா? எனக்கு எதுமா ரொம்ப முக்கியமா இருக்கணும்? இந்த குடும்பம், இந்த குடும்பத்தோட சந்தோஷம், இந்த வீடா இல்ல இந்த வீட்டுக்குள்ள நான் வரதுக்கு காரணமான அவரா? உனக்கு பதில் தெரியணுமா? நான் உனக்கு பதில் சொல்றேன். வா, இப்படி வந்து உட்காரு. உனக்கு பதில் தானே வேணும்? ஆமா, உனக்கு இப்ப முக்கியமானது அந்த காரணம் மட்டும்தான். அந்த காரணம் இருந்தாதான் நீ இருக்க முடியும். அந்த காரணம் இருந்தாதான் உன்னோட சந்தோஷம் எல்லாமே இருக்கும் பிரக்யா. அந்த காரணம் இருந்தாதான் உன் நெத்தியில இந்த குங்குமம் எப்பவுமே இருக்கும் பிரக்யா. அந்த காரணம் இருந்தாதான் உன்னோட எல்லா உறவுகளும் இருக்கும். அந்த காரணம் இருந்தாதான் இந்த வீட்டுல சந்தோஷமும் இருக்கும். அந்த காரணம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். அபி இல்லாம எதுவுமே இல்ல பிரக்யா, எதுவுமே இல்ல. அபி இருந்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். அபி இருந்தாதான் நீ சந்தோஷமா இருக்க முடியும். எல்லா உறவுகளும் இருக்கும். நீ சுமங்கலியா இருப்ப. எல்லா உறவுகளும் அவன்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. அவனோடவே எல்லாம் முடிஞ்சும் போயிடும். ஒருவேளை அவன் இல்லைன்னா நீ இந்த வீட்ல இருந்து எந்த மதிப்பும் கிடையாது. ஒருவேளை அபி இருந்தான்னா இந்த வீடே இல்லைனாலும் கூட நீங்க 2 பேரும் எங்க வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம்ல. எல்லாமே உனக்கு அவன்தாமா. எப்பவுமே உனக்கு அவன்தான் முக்கியம். அந்த தெய்வங்கள் எல்லாருமே கூட கணவன் மனைவியா ஒன்னா இருக்கும்போது அவங்களோட பேரை எல்லாரும் பக்தியோட சொல்லுவாங்க. மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, ராமர், சீதை இல்ல, கணவனும் மனைவியும் ஒன்னா இருக்கும்போது அவங்களோட பலமே வேறம்மா. கணவன் இல்லாம மனைவி இருந்தாலும் மனைவி இல்லாம கணவன் இருந்தாலும் அவங்க முழுமை அடைய மாட்டாங்க. எதுவுமே இல்லைனாலும் சரி, உன் பக்கத்துல அபி இருந்தானா எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். அந்த சாவித்திரி கூட அவளோட கணவனை சாவுல இருந்து மீட்டிருக்க. அதே மாதிரி நீயும் என்னோட தைரியமான பொண்ணு. நீ தைரியமா இருந்தா எல்லாமே சரியா போயிடும். உன்னோட கடமை என்னங்கறத மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னா போதும். ஏன்னா நீ என்னோட தைரியமான பொண்ணு. உன்னோட வாழ்க்கையில அபி யாருங்கறத நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கம்மா. நீ தடுமாறலாமா, ஆனா கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. நீ நினைச்சது வேணும்னா நடக்காம இருக்கலாம். அதுக்காக நீ தோல்வியை மட்டும் ஏத்துக்க கூடாது. என்னோட அபிய நீ காப்பாத்துமா. அதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கலாம். ஒன்னா நின்னு சமாளிக்கலாம். தயவு செஞ்சு நீ அபிய காப்பாத்து. இந்த வேலையை உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். உன்னால நிச்சயமா செய்ய முடியுமா? ஆமா, நீ நிச்சயமா செய்வ. நான் உங்ககிட்ட பதில் தான் கேட்டேன். நீங்க எனக்கு வழியை காட்டிட்டீங்க. இந்த வழியில போனா என்னோட இலக்கை அடைய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஐ அம் so happy. நீ அந்த கொரினை இன்சல்ட் பண்ணிட்ட. ஐ விஷ் நாங்க இருந்தா அவன் முகத்தை பார்த்திருக்கணும். அந்த ஸ்டூபிட்க்கு இது தேவைதான். ஓ காட் பேபி, 1 செகண்ட், யாரோ கால் பண்றாங்க. லிசன், அந்த ஸ்டூபிட் கரீனா ஆண்டி தான் கால் பண்றாங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே பை. ஹலோ ஆண்டி. ஷர்லன், where are you ஷர்லன்? ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் அட்டெண்ட் பண்ண ஏன் இவ்ளோ லேட் பண்ற ஷர்லன்? உன் அம்மாவோட ஃபோன் எதுக்கு நாட் ரீச்சபிள்ல இருக்கு? அது ஆண்டி, ஐ அம் சாரி. அது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ல இருந்தேன். இருந்தாலும் பாருங்க, நான் உங்க கால் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட அம்மாக்கு ஏன் கால் போகலன்னு எனக்கு தெரியல ஆண்டி. நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போறேன். ஸோ ஐ ஹவ் நோ ஐடியா. எனிவேஸ், அந்த பிருத்வி இங்க வந்தா. தன்னோட என்கேஜ்மெண்ட் கார்டு கொடுக்கறதுக்காக வந்தா. காட், இட்ஸ் சோ இரிட்டேட்டிங். ஒரு மிடில் கிளாஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல. பை தி வே, உன்கிட்ட ஒன்னு கேட்கவா ஷர்லன்? உன்னோட அம்மா இங்க எப்பதான் வர போறாங்க? உனக்கு ஒரு ஷெஃப்க்கு வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்ல? ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணவே கூடாது ஷர்லன். லாஜிக்கலி உங்க அம்மா தானே இங்க வந்தாகணும். ஆஃப்டர் ஆல் நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. எனக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும். முதல்ல இந்த கேள்வியோட திமிரை தான் குறைக்கணும். ஆக்சுவலி மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேல கண்டிப்பா டிலே ஆகவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, ரொம்ப தள்ளி போச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஆஃப்டர் ஆல் இதுக்கு மேல நாம ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்? ஆண்டி ரிலாக்ஸ். இந்த பிரீதா பிருத்விக்கு என்கேஜ்மெண்ட் முடியட்டும். அதுக்கப்புறம் நானே அம்மா கிட்ட வெட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். ஏன் உனக்கும் பிரீதாவுக்கும் என்ன சம்மதம் இருக்கு? உனக்கு பிரீதா மேல எப்போலேருந்து அக்கறை வந்துச்சு? உனக்கு பிரீதாவை சுத்தமா பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். நான் இதை எப்படி சொல்றது? என்னோட வாழ்க்கை பிரீதா வாழ்க்கையோட வித்தியாசமான முறையில அட்டாச் ஆயிடுச்சு. அவ என்னோட ரொம்ப பெரிய எதிரி தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதை என்னால யார்கிட்டயும் தெளிவா சொல்லவும் முடியாது. என்னாச்சு? ஏன் ரொம்ப சைலண்டா இருக்க? ஆன்சர் மீ ஷர்லன். ஒன்னும் இல்ல ஆண்டி. அது ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, உங்களுக்கே தெரியும்ல, பிரீதாக்கும் பிருத்விக்கும் நாளைக்கு ஈவினிங் என்கேஜ்மெண்ட் இருக்கு. சோ நாளைக்கு என்னோட கல்யாணம் நடக்காது இல்லையா? எனிவே ஷர்லன், சீக்கிரமா உன்னோட அம்மா கிட்ட நீ பேசணும். கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரோட கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆகணும். புரியுதா? ஓகே பாய் ஆண்டி. நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் ஆண்டி? என்னோட கல்யாணத்தை விட ரொம்ப முக்கியம் பிருத்வி பிரீதாவோட என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் தான். ஆனா எப்படியாவது நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்து முடியணும். ஏன்னா அந்த ஸ்டூபிட் கரண் என்னோட பிருத்வி பேபியை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் காட், எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. நான் இந்த மோசமானவனை இதுக்கு மேல ஜெயிக்க விட போறதில்ல. ஓ காட், பிரீதாவுக்கு ஏன் இவனோட உண்மையான சுயரூபம் தெரிய மாட்டேங்குது? அவன் எப்படி பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவன்லாம் ஒரு ஆளா? பிளடி லூசா. பிரீதாக்கு கல்யாணம் யார் கூட வேணா நடக்கலாம். என் ஃப்ரெண்டு மயங்க் இருக்கான், அவன் கூட நல்ல பையன்தான். ஆனா இந்த பிருத்வி இல்ல, இது நடக்கக்கூடாது. அந்த தாப்ஸி கடைசி நேரத்தில் பேக் அவுட் பண்ணாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பேன். இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திருப்பேன். ஆனா இப்போ பிரச்சனை பெருசாயிடுச்சு. எனக்கு நீ எந்த பிளஸும் இல்லை. நான் என்ன பண்றது? நான் போறேன். இப்பவே பிரீதா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். பிருத்விக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியே தீரணும். தாப்சியை வச்சு இந்த விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ண போறேன். எஸ், அதுக்கு கண்டிப்பா தாப்சி ஒத்துக்குவா. ஏன்னா வேற ஒரு பொண்ணோட அவன் இருக்கிறத அவ பார்த்துருக்கான். பிருத்வி, நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. உங்களை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வருவேன்ற சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது. ஆனா உங்களை குடும்பத்தோட சேர்த்து வைப்பேன்ற சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். உங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம துணையா இருப்போம். நாம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா இந்த மாதிரி பல வீடை நாம கட்டலாம்.